Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா கத்திரிக்காவும் வெண்டைக்காவும் வச்சு ஒரு கார குழம்பு தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காம Subscribe பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் கேஸ் பத்த வச்சு ஒரு கடாயில நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணனும். அப்பதான் குழம்பு சூப்பரா இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகணும். கடுகும் வெந்தயமும் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இந்த சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். ஒரு 5-6 பல்லு பூண்டை கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகணும். வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கணும். இப்போ கத்திரிக்காயும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஒரே ஒரு தக்காளி வந்து நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அடுத்தது நான் சாம்பார் பொடி மட்டும் எடுத்திருக்கேன். சாம்பார் பொடியும் மஞ்சத்தூளும் அதை கலந்துக்கலாம். உங்களுக்கு வேணால் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வெறும் சாம்பார் பொடி மட்டும்தான் எடுத்திருக்கேன். அடுத்தது நான் புளி தண்ணி எடுத்துருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கணும். நல்லா காயெல்லாம் வேகட்டும். நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா காயெல்லாம் வெந்துருச்சுட்டேன், இங்கே பாருங்கள். இப்போது கடைசியாக கொஞ்சோண்டு ஒரு அரை மூடி தேங்காய் துருவி தேங்காய் பால் எடுத்துருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். திக்காக எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது காரக்குழம்பு சூப்பராக இருக்கும். ஒரு 2 கொதி இருந்தால் மட்டும் போதும், ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். இப்போ கடைசியாக நான் வந்து வெந்தய பவுடர் சேர்க்குறேன். வெந்தயத்தை வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம் கடைசியாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கத்திரிக்காய் வெண்டைக்காய் போட்ட காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இங்கே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு சைடிஷ் வந்து அப்பளம் இல்லைன்னா துவையல், பருப்பு துவையல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.